என் அன்பிற்கினிய மாணவர்களே, முப்பரிமாண நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இயக்கவியல். கடந்த முறை இயக்கவியல் சம்பந்தமாக சில தகவல்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சில கணக்குகளையும் எரிபொருள் அவற்றின் இயக்கம் பற்றியும் இந்த பகுதியில் காணவிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட வெக்டர் 2i cap plus 3j cap plus 5k cap மற்றும் f வெக்டர் is equal to 3i cap minus 2j cap plus 4k cap ஆகியவற்றின் தொகுபயன் வெக்டர் tau வெக்டர் is equal to வெக்டர் r cross வெக்டர் f ஐ காண்க. அதாவது ஒரு பொசிஷன் வெக்டரும் நிலை வெக்டரும் விசை வெக்டருக்கு உண்டான சமன்பாடும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வெக்டர் டவ் கண்டுபிடிக்கணும். வெக்டர் டவ் என்பது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். வெக்டர் டவ் என்பது இந்த இடத்துல திருப்பு விசையை குறிக்கிறது. திருப்பு விசைக்கு உண்டான இந்த சமன்பாட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெக்டர் பெருக்கலின் அடிப்படையில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், அதாவது குறுக்கு பெருக்கலை பயன்படுத்தணும். குறுக்கு பெருக்கல் கணக்குகளில் பொதுவாக மேட்ரிக்ஸை பயன்படுத்துறது வழக்கம். இப்போது இந்த கணக்குக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் நிலை வெக்டருடைய மதிப்பு 2i cap plus 3j cap plus 5k cap. அடுத்ததாக விசையினுடைய வெக்டர் மதிப்பு கொடுத்துருக்காங்க 3i cap minus 2j cap plus 4k cap. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெக்டர் டவ், அதாவது குறுக்கு பெருக்கல் முறையில் இதை நம்ம தீர்க்க போகிறோம். அப்போ அதற்கு நம்ம மேட்ரிக்ஸை பயன்படுத்தணும். மேட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க. i cap, j cap, k cap. முதல்ல நிலை வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதணும். 2, 3, 5 i கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ், j கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் k கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ். அதே மாதிரி ஃபோர்ஸ் அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 3, -2, 4. ஸோ 3, -2, 4. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு i கேப், இந்த காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு இதை மட்டும் பார்க்கணும். ஸோ 3 × 4 12 -2 × 5 -10. அடுத்து ஜே கேப் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஜே கேப், இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். ஸோ 2 4 8 minus 3 5 15. அடுத்து k கேப் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். என்ன வரும்? இந்த காலத்தையும் ரோவையும் விட்டுருங்க. 2 × -2, ஸோ -4 minus 3 3 9. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. i cap into 12 minus of -10 இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 + 10 22 minus j cap 8 - 15 -7 plus k cap -4 -9 -13. So 22 i cap minus into minus plus 7 j cap plus into minus minus 13 k cap. ஸோ இதுதான் திருப்பு விசைக்குண்டான மதிப்பு. அடுத்ததாக கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, இது சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். ஒரு தடகள வீரர் 50 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவ ஓடுபாதையில் 3 முறை சுற்றி வருகிறார். அவர் கடந்த தொலைவு மற்றும் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்க. இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தடகள வீரர் ஒரு கிரவுண்டை 3 தடவை சுற்றி வர்றார். அந்த கிரவுண்டுடைய ரேடியஸ் ஆரம் கொடுத்துருக்காங்க 50 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவர் 3 முறை சுற்றி வருவதால் அவர் கடந்த தொலைவு எவ்வளவு, அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? கொடுக்கப்பட்ட தகவல் ஓடுபாதையுடைய ஆரம் r = 50 மீட்டர்.
3 முறை சுற்றி வருகிறார். சுற்றி வருகிறார், ஒரு வட்டத்தை சுற்றி வருகிறார் என்றால் வட்டத்துடைய சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா 2πr. நமக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை சுற்றி வர்றாரு? 3 தடவை சுற்றி வர்றாரு. அதனால் 3. அப்போ ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஆர் எவ்வளவு? 50 மீட்டர் இன்ட்டு 3. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 50 100, 3 இன்ட்டு 100 300 பை. பையுடைய மதிப்பு நமக்கு தெரியும் 3.14. இப்போ 300 இன்ட்டு 3.14 அப்ராக்சிமேட்லி. ஸோ இதோடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 942 மீட்டர். இதுதான் அவர் கடந்த தொலைவு. அவர் கடந்த தொலைவு என்பது அவர் ஓடிய பாதையின் மொத்த நீளம் கடந்த தொலைவை குறிக்கிறது. அப்போ 3 ரவுண்டு ஓடுறனால இவ்வளவு தொலைவை அவர் கடந்திருக்கிறார். இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்பது சுழி. ஏன் அப்படின்னா இடப்பெயர்ச்சியுடைய வரையறை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் இயங்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில் உள்ள இடைவெளி, இடையில் உள்ள தொலைவு. அப்போ ஆரம்ப நிலையில் எங்கே அவர் இருக்கார்? இந்த புள்ளியில் இருக்கார். ஒரு கிரவுண்டு, 2வது கிரவுண்டு, 3வது ரவுண்டு, ஆரம்பித்த புள்ளியிலேயே திரும்ப அவர் வந்துட்டார். அதனால் 2 புள்ளிக்கும் இடையில், ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை. அப்படிங்கிறனால அவர் கடந்த இடப்பெயர்ச்சி 0. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு, எடுத்துக்காட்டு 2.22. ஏ, பி மற்றும் சி என்ற 3 துகள்களின் திசைவேகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எந்த துகள் அதிக வேகத்தில் செல்லும்? அப்போ கணக்கில் ஒரு 3 துகளை அதோடைய திசைவேகத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துகளுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. முதல் துகள் ஏ, 2வது துகள் பி, 3வது துகள் சி. இப்போது இதை வெக்டர் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ண போனோம் அப்படின்னா, எந்த துகள் அதிக வேகத்தில் செல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், அதோடைய எண் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு துகளுடைய திசைவேகமும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துகளுடைய திசைவேகத்தின் எண் மதிப்பு தெரிஞ்சால் நம்மளால் எந்த துகள் மிக வேகத்தில் செல்லுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போது முதல் துகளின் எண் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் VA. மாடுலஸ் ஆஃப் வெக்டர் VA இஸ் ஈக்குவல் டு VE. இதுக்கு என்ன ஃபார்முலா? அந்த வெக்டர் ஃபார்முலா உள்ள IJK உடைய கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணி ரூட் எடுக்கணும். therefore root of ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் 3, ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு -5, -5 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ இதோடைய மதிப்பை பார்க்கலாம். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, -5 ஸ்கொயர், மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். 25, ஸோ 2 ஸ்கொயர் 4. ஸோ இதை சம் பண்ணால் எவ்வளோ வரும்? ரூட் 38 வரும். இது ஏ துகளுடைய திசைவேகம். அடுத்து பி துகளுடைய திசைவேகத்துடைய எண் மதிப்பை பார்க்க போகிறோம். ரூட் ஆஃப், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஐகேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு 3 ஸ்கொயர். therefore ரூட் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ இதை சம் பண்ணால் 14 வரும். இது பி துகளுடைய வெலாசிட்டி. அடுத்து சி துகள் VC. ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ்
3 square plus 4 square. Root of 5 square value 25 plus 3 square 9 plus 4 square 16. 25 plus 9 plus 16 எவ்வளோ வரும்? 50 வரும். இப்போ இது சீத்துகளுடைய வெலாசிட்டி. இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டிக்கிளுக்கு ரூட் 38, பி பார்ட்டிக்கிளுக்கு ரூட் 14, சி பார்ட்டிக்கிளுக்கு ரூட் 50. அப்போ இதில் எது கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னால் சியோட வெலாசிட்டி மேக்சிமமாக இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட 3 துகள்களில் சி பார்ட்டிகிள் தான் அதிகமான வேகத்தில் போகும். அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். சீரான முறையில் முடுக்கமடைந்த ஒரு பொருளுடைய இயக்கச் சமன்பாடுகளை நுண்கணித முறையில் நம்ம இப்போது டிரைவ் பண்ண போகிறோம். அதனுடைய தொடர்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஒரு பொருள் இயங்கும்போது அது திசைவேகத்தை பொறுத்து எப்படி மாறுபடுகிறது, அது எவ்வாறு முடுக்கமடைகிறது, இந்த தொடர்புகளை எல்லாம் சமன்பாடுகளாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பொருள் ஆரம்ப நிலையில் இந்த புள்ளியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பொருள் சீராக முடுக்கமடைந்து நகர்ந்துக்கிட்டே வருது. அதோடைய ஆரம்ப திசைவேகம் இந்த புள்ளியில் u அப்படின்னு எடுத்துக்கணும். இயங்கிக் கொண்டே வரும்போது அதோடைய திசைவேகம் மாறும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அது இறுதி திசைவேகமாக இருக்கும். அப்போ திசைவேகம் யூவிலிருந்து விக்கு மாறுபடுகிறது. இந்த தொலைவை அது கடப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? அப்போ ஆரம்பத்தில் 0ன்னு இருக்கும். 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கூடி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இல்லையா? ஒரு 10 செகண்டில் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் வந்திருக்கலாம், அரை மணி நேரம் கழித்து கூட வந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல காலம் அப்படிங்கிறது அரை மணி நேரம். அப்போ ஆரம்பத்தில் 0வாகத்தான் இருக்க முடியும். பொதுவாக நம்ம அதை டீன்னு வச்சுருக்கோம். அடுத்ததாக இந்த தொலைவு இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆரம்ப இடப்பெயர்ச்சி 0, கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடிக்கிட்டே வரும். ஸோ இந்த புள்ளியில் ஏதாவது ஒரு தொலைவை அது குறிப்பிட்ட காலத்திற்குள் கடந்திருக்கும். அப்போ அந்த தொலைவை, அந்த இடப்பெயர்ச்சியை நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது திசைவேகம் நேரம் தொடர்பை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பொருள் இயங்கும்போது அதோடைய திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். திசைவேகம் நேரம் தொடர்பு. திசைவேகம் v, நேரம் t. திசைவேகத்தை பொறுத்து காலம் மாறுபடுகிறது. இது அந்த பொருளுடைய முடுக்கம். இப்போது இந்த டிடியை இந்த பக்கம் கொண்டு வர்றேன். a இன்ட்டு dt இஸ் ஈக்குவல் டு dv. இதை நான் அப்படியே இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? இன்டகரல் a இன்ட்டு dt இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் dv. இங்கே t 0லிருந்து tக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. காலம் 0லிருந்து tக்கு மாறுபடுகிறது. அதனால் இங்கே 0, இங்கே t. திசைவேகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? யூவிலிருந்து v. எனவே இங்கே u, இங்கே v. இப்போ இதில் இது வேறு வேறு காம்பனண்ட்டாக இருக்கனால ஏயை வெளியே எடுக்கிறேன். ஸோ a இன்ட்டு இந்த இன்டகரல் 0 to t dt இஸ் ஈக்குவல் டு, இது அப்படி எழுதிக்கலாம், இன்டகரல் u to v dv. இப்போது a இன்டகரல் dtயை பண்ணால் t அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0 இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் dv பண்ணால் v அப்பர் லிமிட் v, லோயர் லிமிட் u. இப்போது இங்கே அப்பர் லிமிட்டுக்கு டீக்கு பதிலாக டீயும் மைனஸ் லோயர் லிமிட் டீக்கு பதிலாக 0வும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் a இன்ட்டு அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக t மைனஸ் லோயர் லிமிட் டீக்கு பதிலாக 0.
அடுத்ததாக விக்கு அப்பர் லிமிட் வி மைனஸ் விக்கு பதிலாக அப்பர் லிமிட் லோயர் லிமிட் யூ. இப்போ ஏயை உள்ள பெருக்குங்க. ஏடி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. இதன் தொடர்ச்சியை ஏடி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. இந்த மைனஸ் யூ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் யூவாக மாறும். அப்போ யூ ப்ளஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு வி. இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி எழுதுங்க. வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இதுதான் இறுதி திசைவேகத்திற்கு நமக்கு கிடைத்த முதல் இயக்க சமன்பாடு. இப்போ இரண்டாவது தொடர்பு இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்பு. இடப்பெயர்ச்சி இங்கே இடப்பெயர்ச்சிங்கிறது எஸ். இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறணும். அப்போ டிஎஸ் பை டிடி. இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறுபட்டால் அதற்கு பெயர் திசைவேகம் வி. இப்போது நான் இதை டிடியை இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். வி இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ். இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிடி. இப்போ இந்த வியுடைய மதிப்பை நம்ம கொண்டு வந்திருக்கோம். வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அப்போ விக்கு பதில் என்ன செய்யலாம்? யூ ப்ளஸ் ஏடின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சின்ஸ் v is equal to u plus at. Therefore, ds is equal to u plus at into dt equal to இதை மல்டிப்ளை பண்ணுங்க. u into dt u dt plus at into dt a t dt. அடுத்ததாக இது அப்படியே இன்டெக்ரல் பண்ண போகிறேன். ஸோ இன்டெக்ரல் ds இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் வேறு வேறு காம்போனண்ட், அதனால் யூவை வெளியே எடுத்துருவோம். ஸோ இன்டெக்ரலுக்குள்ள dt ப்ளஸ் இங்கே t dt ஒரே காம்போனண்ட், ஏ வேறு காம்போனண்ட், அதனால் ஆக்சிலரேஷனை வெளியே எடுத்துருவோம். t dt. இங்கு இடப்பெயர்ச்சி மாறிக்கொண்டு இருக்கிறது. இடப்பெயர்ச்சி எப்படி மாறுது? 0லேருந்து s. அப்போ 0 to s. டைம் எப்படி மாறும்? 0 to t. இங்கேயும் டைம் தான் இருக்குது. ஸோ லிமிட் 0 to t. இன்டெக்ரல் ds எஸ், அப்பர் லிமிட் எஸ், லோயர் லிமிட் 0, அதனால் எஸ் தான் வரும். இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு இன்டெக்ரல் dt, அதோடைய மதிப்பு t, அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0, ப்ளஸ் a இன்ட்டு இன்டெக்ரல் d dt. t dt இதுக்கு என்ன வரும்? t ஸ்கொயர் பை 2, அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். s இஸ் ஈக்குவல் டு u இன்ட்டு டீக்கு பதிலாக அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0. லோயர் லிமிட் 0, அதனால் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் a இன்ட்டு அப்பர் லிமிட் t ஸ்கொயருக்கு பதிலாக t, அப்போ t ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2 0, அதனால் அது போட தேவையில்லை. இப்போது சமன்பாடுகளை அமைச்சிடலாம். எஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு டி யூடி ப்ளஸ் ஏ டி ஸ்கொயர் பை 2வை ஆஃப் ஏ டி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதுதான் இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்புக்கு கிடைத்த இரண்டாவது இயக்க சமன்பாடு. அடுத்ததாக திசைவேகம் இடப்பெயர்ச்சி தொடர்பு. இப்போ a ஈக்குவல் டு dv பை dt, a ஈக்குவல் டு dv பை dt. இதில் இடப்பெயர்ச்சி வரல, அதனால் நான் ds பை ds சேர்க்குறேன். அப்படி ds பை ds சேர்க்கும்போது மதிப்பு மாறாது. அப்போ தான் நமக்கு இடப்பெயர்ச்சிக்கும் திசைவேகத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு கிடைக்கும்.
இப்போ இந்த டிடி டிஎஸ் காம்பனண்ட்டை நான் மாற்றி எழுத போகிறேன். ஸோ டிவி பை இந்த டிஎஸ் இங்கே வந்துடும், டிஎஸ் பை இந்த டிடி இங்கே போயிடும். ஏ அப்போ ஏ ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ். டிஎஸ் பை டிடி என்னது? இடப்பெயர்ச்சி பை காலம், திசை வேகம் v. இப்போ இந்த சமன்பாட்டில் இந்த டிஎஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ ஏ இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிவி இன்ட்டு வியை வி இன்ட்டு டிவின்னு எழுதலாம். இந்த விடிவிக்கு பதிலாக விடிவிக்கு பதிலாக டி ஆஃப் வி ஸ்கொயர் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி விடிவி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் வி ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். டி ஆஃப் வி ஸ்கொயர் பை 2 இதை எப்படி எழுதலாம்? டி ஆஃப் வி ஸ்கொயர் பை 2 is equal to 1 by 2 d of v square அப்படின்னு எழுதலாம். இப்போ 1 by 2 d of v square டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி வரும்? v square பண்ணால் 2v, அகைன் v பண்ணால் dv. therefore இங்கே 2 கேன்சல் ஆயிடும், vdv மட்டும் கிடைக்கும். அப்போ ஆஃப் டி ஆஃப் வி ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது டி ஆஃப் வி ஸ்கொயர் பை 2க்கு பதிலாக vdvன்னு எழுதலாம். இந்த vdக்கு பதிலாக டி ஆஃப் வி ஸ்கொயர் பை 2ன்னு எழுதலாம். therefore a ds is equal to d of v square by 2. இப்போது இந்த ஏயை இங்கே கீழே இறக்க போகிறேன். ds is equal to d of v square by 2a. இப்போது ds is equal to d of v square by 2a. இதை நம்ம இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ds is equal to d of v square by 2a. இப்போ இன்டகரல் அப்ளை பண்ணுங்கள். இன்டகரல் ds இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி மாறுது? 0 to s. தென் இங்கே வெலாசிட்டி எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் u to v. இதில் 1/2ஐ 1/2a வெளியே எடுத்துடலாம். இன்டகரல் u to v d of v square. Integral ds s, upper limit s, lower limit 0. ஸோ அகைன் எஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இந்த இன்டெக்ரல் u to v d of v ஸ்கொயரில் இன்டெக்ரேஷனும் இருக்குது, டிஃபரன்சியேஷனும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்சியேஷனை பண்ணிவிட்டு அப்புறம் இன்டெக்ரேஷனை பண்ண போகிறோம். அப்போ s equal to 1/2a டிஃபரன்சியேஷனை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் uv அப்படியே வச்சுக்கணும். d of v ஸ்கொயர் 2v, மறுபடியும் v பண்ணால் dv. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். இப்போது 1/a இன்டெக்ரல் u to v v dv. இன்டெக்ரல் v dv என்ன வரும் அப்படின்னா 1/a v square by 2, upper limit v, lower limit u. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 1/a இன்ட்டு அப்பர் லிமிட் v ஸ்கொயருக்கு பதிலாக v தான், அதனால் v ஸ்கொயர் பை 2. அடுத்து லோயர் லிமிட்டில் vக்கு பதிலாக u, அப்போ மைனஸ் u ஸ்கொயர் பை 2. இப்போது காமனாக இருக்குது 2, அதனால் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை காமன் 2 இந்த a, 2 இன்ட்டு a 2a, இந்த பக்கம் s. இப்போ 2a இந்த பக்கம் கொண்டு வர்றேன். ஸோ 2as இஸ் ஈக்குவல் டு
வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். இப்போது மைனஸ் யூ ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ ப்ளஸ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மாற்றி எழுதுங்க. வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதுதான் நமக்கு திசைவேகம் இடப்பெயர்ச்சிக்கு கிடைச்ச சமன்பாடு. கடைசியாக ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பையும் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக பொருள் இயங்கும்போது ஆரம்ப திசைவேகம், இறுதி திசைவேகம் இவற்றை பொறுத்தும் துகளின் இடப்பெயர்ச்சியை நம்ம கொண்டு வர முடியும். அதை இப்போ பார்க்கலாம். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு சமன்பாடு பார்த்தோம். அதன் பிறகு வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற ஒரு சமன்பாடும் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் இந்த சமன்பாட்டை எப்படி எழுத போகிறேன்? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப். இப்போ இந்த முதல் சமன்பாடு எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயரை நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் இந்த ஏடி ஸ்கொயரை ஏடி இன்ட்டு டி அப்படின்னு நான் பிரிச்சுக்க போகிறேன். இந்த சமன்பாட்டில் இருந்து ஏடியின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடியில் இந்த ஏடியினுடைய மதிப்பு இந்த யூவை இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏடிக்கு பதிலாக வி மைனஸ் யூன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் இந்த ஏடிக்கு பதிலாக வி மைனஸ் யூ. அப்போது வி மைனஸ் யூ, இங்கே ஒரு டி இருக்குது, டி. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போது யூடி ப்ளஸ் ஆஃப் விடி மைனஸ் யூடி. ஸோ விடி மைனஸ் யூடி. ஸோ யூடி ப்ளஸ் இந்த 1/2 உள்ளே கொண்டு போகிறேன். விடி மைனஸ் யூடி பை 2ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பண்ண போகிறேன். 2ut ப்ளஸ் விடி மைனஸ் யூடி பை 2. தேர்ஃபோர் 2utலேருந்து ஒரு யூடி போயிட்டா யூடி ப்ளஸ் விடி பை 2 எஸ் ஈக்குவல் டு. தேர்ஃபோர் எஸ் ஈக்குவல் டு இதில் டி காமனாக இருக்குது, அதனால் டீயை வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி பை 2. தேர்ஃபோர் எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆரம்ப திசைவேகத்தையும் இறுதி திசைவேகத்தையும் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்ச இடப்பெயர்ச்சிக்குண்டான சமன்பாடு. ஆக இந்த தொடர்பில் மொத்தம் 4 இயக்கச் சமன்பாடுகளை நம்ம வருவிச்சிருக்கோம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெக்டர் பயன்படுத்தி சில கணக்குகளை பார்த்தோம். கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கையும், சீராக முடுக்கமடைந்த ஒரு பொருளுடைய இயக்கச் சமன்பாடுகளையும் நம்ம வருவித்தோம். இனி அடுத்த வகுப்புகளில் எரிபொருளுடைய இயக்கங்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.